சிலிண்டருக்கு வந்து ஒரு ரூ. 700 ரூ. 1000 கிட்ட இருக்குது. காலைல டிஃபன் கூட ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டு கேஸ் சிலிண்டர் வந்தால் தான் நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. சிலிண்டரில் நாங்கள் ஏறுறத வந்து நியூஸில் பார்த்தா 1145 ரூபாய்க்கு மேலே ஏறிது. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி சிலிண்டர் வாங்க முடியும்? கொரோனா டைமில் அந்த பீரியடில் ஓரளவுக்கு அது கேஸ் இருந்திருக்கும். காரணம் நம்ம லோடு வரலான்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாளைக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்து 2 நாள் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் தெரியும் என்ன எஃபெக்ட் ஆகுது எது. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலியாக ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதால் இந்தியாவுக்கு வர வேண்டிய பெட்ரோலிய பொருட்கள், கச்சா எண்ணெய் பொருட்கள் வந்து தடைப்பட்டிருக்கு. இதன் எதிரொலியாக வணிக கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தென் மாநிலங்களில் அதுக்கான பிரச்சனை அதிகமாக இருக்குது. சென்னைன்னு பார்க்கும்பொழுது நிறைய உணவகங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கூட ஒரு உணவக உரிமையாளர் இருக்காது, அவரை நம்ம பேசலாம். சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது சிலிண்டருக்கு வந்து ஒரு ரூ. 700 1000 கிட்ட இருக்குது. காலைல டிஃபன் கூட ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டு கேஸ் சிலிண்டர் வந்தால் தான் நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் சுச்சுவேஷன். அது இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே ரேட் ஏறி இருக்குது. எண்ணெயெல்லாம் ரேட் ஏறி இருக்குது. இதுக்கு மேலே எப்படி எதுன்னு கரெக்டாக சரியாக புரியாமல் இருக்கிறோம். வழக்கமாக நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சிலிண்டர் எடுப்பீங்க? இப்போ என்ன நிலவரம் இருக்குது? வாரத்தில் 2 நாள் எடுப்போம். இப்போ வாரத்துக்கு 1 வாரம் முடிஞ்சிச்சு, இதுவும் வரல, சிலிண்டர் வரல. இன்றைக்கி நைட்டு சிலிண்டர் வந்தால் தான் நாளைக்கு காலைல கடை ஓப்பன் பண்ணுறதா இல்லையான்னு கண்டிப்பாக அதை பார்த்து தான் சொல்ல முடியும். கேஸ் ஏஜென்சிஸில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? கேஸ் ஏஜென்சியில் எங்களுக்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ரேட்டு ஏறப்போகுது, 2வது வந்து சிலிண்டர் வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் விஷயம். நாளைக்கு உங்களுடைய திட்டம் என்ன? இன்றைக்கி நைட்டு சிலிண்டர் பண்ணுறான்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா மேலே வச்ச காசு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வாங்க பண்ணுறதா நாங்கள் இருக்கோம். பட் சிலிண்டர் கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2 சிலிண்டர் தான் எங்களுக்கு எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ ஸ்டாக் இல்லை நம்ம கையில். இருக்குன்னா ஒரு சிலிண்ட்ரு அது இப்போ நேரத்தை மாட்டியிருக்குன்னு அது இப்போ காலி ஆகிக்கேன்னு அது இப்போ 2 நாள் தான் ஓடும். மறுபடியும் சிலிண்டர் போடணும் அவரை கேட்கும்போது அவர்கிட்ட ஸ்டாக் இல்லை, லோடு வரல, கம்பெனி இல்லையா, கம்பெனி மூடி இருக்குன்னு. நாங்கள் என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தனை கேட்கும்போது 4200 4600 அப்பளும் பொருள் கிடைக்கல தான் சொன்னது. இந்த மாதிரி போய் கேனாலே இப்போ ரொம்ப பாதிப்பு. ஹோட்டலு, டீ கடை கிடைக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்கும். மக்களும் கஷ்டத்தில் இருக்கும். காரணம் கொரோனா டைமில் அந்த பீரியடில் ஓரளவுக்கு அது கேஸ் இருந்திருக்கும். கொடுக்க முடியலைங்க, மரம் வச்சுட்டேங்களே நம்ம கொடுத்துருந்தோம். இன்னும் அந்த பொருள் வரல. காரணம் நம்ம லோடு வரலான்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் இப்போ சென்னைக்கு வரேன், இப்போ உங்களுக்கு தான் சொன்னேன் சென்னைக்கு வரேன், அது 4 டன்னு அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வர முடியாது கறக்கு. அப்போ என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இது மத்திய அரசு, மாநில அரசு இது 2ம் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். இல்லாத ஒன்றில் மாநில அரசு 2ம் சேர்ந்தாலே தான் இது வரும். இல்லாத வாய்ப்பு கிடையாது. மாநில அரசு ஸ்டாக்கில் என்ன பண்ணும்? மத்திய அரசு கொடுத்தே தான் மாநில அரசுக்கு. மத்திய அரசும் ஸ்டாக் இல்லாமல் தான் நான் இப்போ நியூஸில் கேட்டது. மத்திய அரசு கையிலும் இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? மக்கள் ரொம்ப பாதிப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீ கடை, ஹோட்டல் எல்லாம் மூடண்டி, இப்போ பெங்களூரெல்லாம் மூடி இருக்குன்னு சொன்னேன். அதே நிலமை சென்னைக்கும் வர போகணும். 5 days 3 days தான் மினிமம் ஒரு சிலிண்டரே வரும். இப்போ வந்து அது சிலிண்டர் இல்லைனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஷாப் போடனா எப்படி ஒர்க் பண்ண முடியாதுல்ல. என்கிட்ட ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஒரு 3 நாளைக்கு வரும். நான் என்ன பண்ணிட்டேன், எலக்ட்ரிக்கல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு ரொம்ப தேவைப்படாது, டீ போடுறது தானே. அதனால் எலக்ட்ரிக்கல் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் போனால் அங்கே போனால் அவ்வளோ கூட்டம் எலக்ட்ரிக் அடுப்பு வாங்குறதுக்கு. ஹோட்டல்காரவங்க, டீ கடைக்காரங்க எல்லாம் அங்கே தான் வந்து. ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல. கேஸு முக்கியம். கேஸ் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் அதுதான். அதனால் எல்லாம் லைனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு, இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, 18000 ரூபா வேறு ஒன்றா வாங்கி தானே ஆகணும். கடை முக்கியம்ல நமக்கு. எல்லாம் வரவங்க எல்லாம் ரெகுலர் கஸ்டமரு. நம்ம கடையெல்லாம் மூடலாம் முடியாது. அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. டீ தான் நான் போட்டுட்டு இதில் ஊற்றி வச்சுருவேன். அப்பப்போ கேட்கும்போது போடுவேன். ஹோட்டலு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்வளோ ஒரு ஹோட்டல் நான் சாதாரணமாக போயிட்டோம்னா காலையிலையும் போடுறாங்க, மதியானம் போடுறாங்க, நைட்டு போடுறாங்க. அதுக்கு வந்து சிலிண்டர் வந்து கம்பல்சரி வேணும். இப்போ எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. அடுத்த ஆப்ஷன் ஹோட்டல் வந்து அடுத்த ஆப்ஷன். எலக்ட்ரிக்கெலாம் அது நிறையாலாம் பண்ண முடியாது. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஹாஸ்டலு, கம்பெனி எல்லாமே அவங்களாம் யாருமே வீட்டிலேருந்துலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஹோட்டலில் நம்பி தான். ஆமாம், வேலைக்கு போகிறவங்களாம் இந்த ஏரியாவில் ஹோட்டலில் நம்பி தான். ஸோ இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டம். இப்போ 2 நாளைக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்து 2 நாள் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் தெரியும் என்ன எஃபெக்ட் ஆகுது எதுன்னு. നമുക്ക് വാരത്തിൽ ഒരു 2-3 அப்படி தேவைப்படுது வாரத்தில். ஏஜென்ட்டு ஃபோன் பண்ணும்போது தரேன் அது வெயிட் பண்ணுங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அதில் இதை நம்பி தான் நம்ம பிஸ்னஸ் ஓடுது. இது கிடைக்கலன்னா அப்புறம் பின்ன பிளாக்கில் தான் வேணும். பிளாக்கில் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாகிடும். அது நம்மளால் கட்டுப்படி ஆகாது. இப்போ வந்து இஸ்ரேல் வார் நடக்கிறதுனால நமக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.
ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. கேஸ் இதேமாரி ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்தமாரி டீ ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதேமாரி ஆயிட்டு இருந்தால் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிற சுச்சுவேஷன் வரலாம். ஸோ சீக்கிரமாக கவர்மெண்ட் வந்து இதை என்னென்னு என்கொயரி பண்ணி சீக்கிரமாக சரி செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 4 days வந்து சிலிண்டர் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிளாக்ல தான் வாங்குற மாரி இருக்கும் போல். இதேமாரி ஆயிட்டு இருந்தால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலிண்டர் விலை நாங்கள் ஏறுறத வந்து நியூஸில் பார்த்தோம். பார்த்தா 1145 ரூபாய்க்கு மேலே ஏறிது. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி சிலிண்டர் வாங்க முடியும்? ஏற்கனவே நாங்கள் 400 ரூபாயில் எப்படியோ நாங்கள் வாங்கினோம். அதுவே எங்களுக்கு நல்லா இருந்தது. இப்போ ஏறி போனதுனால சிலிண்டர்லாம் எங்களால் வாங்கணும். இதுமாரி தள்ளுவண்டி கடை தான் நாங்கள் போட்டுன்னுக்குறோம். இப்போ இதுவே எங்களுக்கு வர்றதை பொறுத்து தான் நாங்கள் வந்து பிழைக்கிறோமே நாங்கள். ஏன்னா எங்களால் சிலிண்டர் அவ்வளோ ரேட்டு கொடுத்தல எங்களாலாம் வாங்கவும் முடியாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. நாங்கள் சிலிண்டர் இப்போ கூட புக் பண்ணிக்கிறோம். புக் பண்ணால் 10 நாள் கழிச்சு அந்தமாரி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஃபோன் பண்ணி நாங்கள் சிலிண்டரை கேட்டால் கூட ஒன்று இருக்குது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் வந்து ஆஃபீஸில் வந்து போய் எடுத்துக்கோங்க, எங்களை வந்து எதுவுமே கேட்காதீங்கன்ட்டு கேஸ் போடுறவங்களே வந்து சொல்கிறாங்க. நேரத்தை 3ஆம் நாள் ஓனர் 2230 கொடுத்து வாங்கினது என்ன. இப்போ அது கொடுத்தல அதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுது. இப்போ நான் வேற ஒரு ஆளை விசாரித்தப்போ 4200 தர முடியுமான்னு கேட்குறேன். அது கொடுக்க நமக்கு கொடுத்தா பொருள் கொடுத்தா நம்ம கொண்டு வந்துடலாம். அதுவும் லோடு இல்லை, லோடு வரணும். குறிப்பிட்ட ஒரு ஆறும் நம்பிக்கையாக ஒரு ஆறும் சொல்லலை. காரணம் இப்போ சைதாப்பேட்டாவிலும் டி நகர்லாம் நான் விசாரிக்கும்போ எல்லா இடத்தும் அந்த கெட்டுப்பாடு தான் சொன்னது. அப்போ நம்ம நொங்கம்பக்கையில் அப்படி தான் சொல்ல போனது. நான் இங்கே போடணும் அவரை நான் ஃபோன் பண்ணி இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி தான் ஃபோன் பண்ணி கேட்குனேன். இல்லைப்பா ஒரு வாரம் ஆகிடும், ஒரு வாரம் வரை கடை என்ன பண்ண முடியும்? கடை மூடாதான் முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிலிண்டர் இல்லைங்க, வேறு ஒரு வாயு வேறு அதுக்கு வேறு இது கிடையாது. ஆனால் மெயின் சிலிண்டர் இல்லைங்க என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் தான், மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். அது சென்னையில் ஆகட்டும் எந்த மாநிலத்தோ அது ரொம்ப பிரச்சனை. சிலிண்டர் பிரச்சனை, சிலிண்டர் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இந்தமாரி போர் வந்துட்டு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. முன்னாடிலாம் ஈஸியாக கிடச்சிருந்துச்சி. இந்த போர் வந்து போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தட்டுப்பாடாக இருக்குது. அதை கொஞ்சம் கவர்மெண்ட்டில் சரி பண்ணி எல்லாம் போர்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் செஞ்சு இருக்க வழி தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கவர்மெண்ட்டில் ஒத்துழைச்சாக்க நல்லாயிருக்கும். முன்னாடி புக் பண்ணால் உடனே வந்துடும். ஆனால் இப்போ புக் பண்ணாலும் வரதில்லை, வந்தாலும் லேட் ஆகுது, கிடைக்க மாட்டேங்குது, தட்டுப்பாடாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.